வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, யூடியூப்பில் உட்காந்துட்டு கணவன் மனைவி மாற்றி மாற்றி பேசிட்டு மக்களை ஏமாற்றிட்டு எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையார். அப்புறம் அவங்க இது ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பாங்க. அப்படியே மக்கள் அப்படியே இவங்க அப்படியே தாங்குற மாதிரிலாம் வீடியோ போட்டிருப்பாங்க. இதெல்லாம் மக்களை ஏமாற்றிட்டு, அதாவது இலவச வருமானம் பார்க்குறதுக்கு என்னென்ன யுக்தியோ அது இளவரசனை பார்த்து கற்றுக்குங்க. ஏன்னா இந்த ஆள் பேசுகிறது ஒன்று கூடி உண்மை கிடையாது, எல்லாமே பச்சை பொய். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமில்லாதால் நீங்கள் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் சொல்லிட்டேன். அப்புறம் நாங்கள் நடைபயிற்சி செய்ய போகிறோம், நீங்கள் பார்த்துங்க. இந்த மாதிரி ஒரு நடைபயிற்சி வந்து எங்கேயுமே உலகத்தில் எங்கேயுமே பார்க்கக்கூடாத ஒரு நடைபயிற்சின்னு தான் இவங்க சொல்லுவாங்க. பொதுவாக எக்ஸசைஸுங்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக நடைபயிற்சி செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு நேராக வாக்கிங் போவாங்க. எங்கேன்னா ஒன்றா ரோட்டில், வீட்டு மொட்டை மாடியில் 1 ஹவர் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணால் நீங்கள் வந்து 10 மாத்திரை சாப்பிட்றதுக்கு சமம். ஆனால் இவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுனா காலையில் எப்பவும் போல் 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு எங்கே எக்ஸசைஸ் போகிறாங்கன்னா, வீட்டு பெட்ரூமில் தான் 2 பேர் ஜாலியாக ஆயாக நடந்து ஓட்டு அப்படி கீழே வந்து உளுந்து எந்திரிக்கிறாங்க. இதுதான் எக்ஸசைஸா? எனக்கு தெரியல. உலகத்திலே இந்த மாதிரி இன்னும் ஒரு உடற்பயிற்சியை நீங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, யூடியூப்பில் இவங்க உட்காந்துட்டு ஏதோ கோமாளித்தனம் பண்ணிட்டு மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்க்கணும் இல்லைங்க. இவருக்கு தான் எந்த வேலையும் இல்லையே. அப்போ நாம் இப்படி ஒரு வீடியோ போடலாம். அப்புறம் அந்த அம்மா உட்காந்துட்டு எடுத்து உடற்பயிற்சி செய்தாமா அதையும் பார்த்து ரசிக்கிறான்னு பாருங்க. ஜிம்மு வச்சுக்கிறவங்கள இந்த மாதிரி உடற்பயிற்சி நீங்கள் பார்த்தாங்கன்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கை வந்துடும். இந்த மாதிரி ஒரு கோமாளித்தனமான உடற்பயிற்சியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. வீட்டு பெட்ரூமுக்குள்ளே தான் நடந்து போவாங்களா, இல்லை வீட்டுக்கு வெளியில் தான் நான் இது வரைக்கும் நடந்து போகிறது கேள்விப்பட்டுக்கிறேன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவர் மக்களை ஏமாற்றிட்டு சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன யுக்தியோ கணவன் மனைவிக்கு அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா நம்ம இளவரசன் காயத்ரி அம்மையார் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா கணவர் தான் எந்த வேலைக்கும் போகிறது இல்லையா, மக்கள்கிட்ட ஏதோ பொய்ய சொல்லிவிட்டு வருமானம் பார்க்குறதுல நம்ம இளவரசனை மிஞ்ச முடியாது. அப்புறம் இன்னொரு வீடியோ போட்டிருப்பாங்க, மாமா ஊருக்கு போகிறாருங்க, எல்லாம் பார்த்துக்குங்க. மாமா அப்படியே ஜப்பான் போகிறாரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் உட்காந்துட்டு கூகுள் பேலெல்லாம் டிக்கெட் வந்துருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் இவருக்கு அந்த அளவுக்கு தான் நாலேஜ் இருக்குது. இவருக்கு வெளி உலகமே சுத்தமாக தெரியாது. என்ன காரணம்னா, மக்களை ஏமாற்றி பொய்யை சொல்லிவிட்டு வருமானம் பார்த்துட்டு இருந்தால் வெளி உலகத்தை பற்றி எப்படி தெரியும்? ஒரு கூகுள் பேயில் கவர்மெண்ட் பஸ்ஸில் டிக்கெட் எப்போவோ வந்திருக்குது, அந்தளவுக்கு தெரியலனா அப்புறம் என்ன சொல்கிறது? அப்புறம் பஸ்ஸில் போய் 10 வருஷம் அப்படிங்கிறாரு. ஆமாம், இவர் வந்து 24x பிஸி. ஏன்னா பஸ்ஸை பற்றி தெரியாது, பஸ்ஸில் போக மாட்டார், காரு பைக்கு இதை தவிர வேறு எங்கேயுமே இவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் வந்து பல பிஸ்னஸ் பண்ணுறாருல்ல, அதனால் பஸ்ஸில் போகிறதுக்கு டைம் இல்லை தான் நான் சொல்லணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உட்காந்துட்டு யூடியூப் பற்றி பாடம் எடுத்திருப்பாங்க. யூடியூப் எந்த வருஷம் ஆரம்பித்தது, எந்த இடத்துல இருக்குது, அங்கே யூடியூப்பில் யார் யாருக்கு என்ன வருமானங்கிறது 2 பேர் வளர்கிறாங்க. அதாவது 2005 யூடியூப்பு ஆரம்பித்தது, அதை வந்து 2006 வருஷத்தில் கூகுள் விலைக்கு வாங்குது. எத்தனை பில்லியன் டாலர் உருவாக்குச்சுன்னெல்ல இந்த கோமாளிகளுக்கு சத்தியமாக தெரியாது. தெரிஞ்சு அதை பேச மாட்டாங்க. யூடியூப்பில் அதிகமான சந்தாதாரர்கள் யாருக்குன்னா, திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் அதிகமான சந்தாதாரர் இருக்குது. அது இந்த ஆளுக்கு தெரியாது. யூடியூப்பு இந்த மாதிரி கணவன் மனைவி பொய்யை பேசிட்டு சண்டை பிடிக்கிற வீடியோவுக்கு வருமானம் பார்க்குறதுக்கு ஆரம்பிக்கலைங்க. அதாவது நல்ல நல்ல கலை நிகழ்ச்சி, அதுக்கு தான் யூடியூப்பு இந்தியாவில் சிஇஓ நீல்மோகன் அவர்கள் 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாரு. யூடியூப்போட சிஇஓ பேராது இவருக்கு தெரியுமா? இவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்களை பற்றி பேசும்போது மட்டும் அப்படியே கொந்தளிச்சுட்டு பேசுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று அவர் புத்தராட்டம் ஞானம் வந்தவராட்ட என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் குடிக்காதீங்க, குடும்பத்தை பாருங்கள். இந்த ஆள் கொஞ்சம் 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கே போனார், இதெல்லாம் மஞ்சக்காமலை வந்து பொதுவாக ட்ரிங்க்ஸ் அடிக்கவே கூடாது. ஆனால் இந்த ஆள் போடுறது பூரா போதை போட்ட ஆட்டம். கணவன் மனைவி மாறி மாறி வசைப்பாடி இருப்பாங்க. அப்புறம் கணவர் இன்னொரு பொண்ணு கூட அஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணு கூட பேசின வீடியோ டெலீட் பண்ணியிருப்பார். இவரெல்லாம் வந்து ஒழுக்கத்தை பற்றி பேசலாமான்னு கேட்டால் நான் பேசுவேங்க. ஏன்னா நான் பேசினா தான் எனக்கு வருமானம் வந்தால் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏங்க, நான் வந்து வேலைக்கு போனால் எப்படி ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறது? எனக்கு உழைப்புங்கிறது பேச்சுக்கே அர்த்தம் இல்லை. அப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சம்பளமெல்லாம் எனக்கு எப்படிங்க பத்து? நாங்கள் வந்து உழைக்காமல் காரு, ஃப்ரிட்ஜு,
அப்புறம் வாஷிங் மிஷினு இதெல்லாம் எடுக்கணுன்னா வேலைக்கு போனால் நடக்குமா? வேலைக்கு போனால் 10,000லேருந்து 20,000 தான் கொடுப்பாங்க. அப்புறம் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணுன்னா இந்த மாதிரி மக்களை ஏமாற்றிட்டு இலவச வருமானம் பார்த்தா தான் தெரியும். கணவன் மனைவி உட்காந்து பேசுகிறாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2 பேரும் மாறி மாறி வசவாடி இருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணை பற்றி எந்த இடத்துலையுமே இளவரசம் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. விளக்கம் கொடுக்கலாமே, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்குறாரு. ஏன் அந்த பொண்ணை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு? ஆனால் இவரே ஒரு ஒழுக்கமில்லாத ஆள். அப்புறம் இவர் மது விலக்கை பற்றி சொல்கிறாரு. மது விலக்கு இவர் சொன்னோன்னே கவர்மெண்ட்டை உடனே நிறைவேற்றிடு. ஏன்னா பல அரசியல் கட்சி சொல்லி கேட்காதவங்க நம்ம இளவரசன் சொல்லி உடனே கேட்டுருவாங்க. பொதுவாக இவர் குடிக்கும் போதெல்லாம் அந்த மது விலக்கை பற்றி இவருக்கு தெரியாது. இவர் குடிச்சிட்டு மறுத்து குடிச்சிட்டு இப்போ திருந்து வராமா, அப்புறம் மது விலக்கை பற்றி பேசுவாராமா. இந்த மாதிரி ஒரு ஒழுக்கமில்லாத ஆள் நீங்கள் எங்கேயோ பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. என்ன காரணம்னா யூடியூப்பில் ஏதோ ஒன்று பேசணும், மக்கள்கிட்ட பரிதாபத்தை தேடணும். அதாவது கணவன் மனைவிக்கு என்ன வேலைன்னா நாம் பேசுகிறதா எல்லாம் கேட்பாங்க. அதாவது 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க. அந்த சப்ஸ்கிரைபர் போய் ஒரு மனுவை எழுதி கொடுங்க, மது விலக்கு வேணுன்ட்டு. இன்றைக்கி ரோபோ சங்கர் அவர்கள் காலமானார். அது துயரமான செய்தி தான். அதை வச்சு இந்த ஆள் என்னமோ பரிதாபத்தை தேடுறாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆள் எங்கே போனார்? 2 மாதத்துக்கு முன்னாடி தண்ணி போட்டு போதை போட்டு பொண்ணு கூட சேட் பண்ணிவிட்டு ஒரு ஒழுக்கம் இல்லாமல் கண்டபடி கெட்ட வார்த்தை பேசிட்டு இப்போ மத விலக்கு வேணும், அது வேணும், இது வேணுன்ட்டு 2026 தளபதி அவர் நிறைவேற்றிடுவார் வருகிறார். எந்த தளபதி சொல்கிறாரு எனக்கு தெரியல. மொத்தத்தில் மது விலக்கு அமல்படுத்துறதுக்கு சாத்தியமே கிடையாது. அது இந்த ஆளுக்கெல்லாம் தெரியாது. அதில் இருக்கிற வருமானம் தான் தமிழ்நாட்டுக்கு நிதியே. ஆனால் இந்த ஆளுக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த ஆள் குடிக்கிறான்னு சொல்லி போட்டு மொத்தமாக மது விலக்கு அமல்படுத்தணுன்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. யூடியூப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இப்படியெல்லாம் பேசினா தான் மக்கள் இவரை நம்புவாங்க. என்ன காரணம்னா கணவன் மனைவி உட்காந்துட்டு பொய்யை பேசிட்டு குழந்தையுமே அந்த வீட்டை மையப்படுத்தி வருமானம் பார்த்துட்டு எந்த ஒரு உழைப்பும் இல்லாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எப்பவும் போல் நாங்கள் ட்ராமா தான் பண்ணுவோம். அப்புறம் எங்களுக்கு வியூஸ் போலின்னா நாங்கள் சண்டை பிடிப்போம். இதுதான் இவங்களோட பித்தலாட்டம். உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு துப்பில்லை.